சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஷாலினி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க, வா போலாம். என்ன ஷாலினி, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மூஞ்ச உம்மனே வச்சிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அத்தை கௌரவத்துக்காக நீ மாப்பிள்ளைய பார்த்துதான் ஆகணும். வா, கல்யாண பொண்ணு தானே, ஏன் மூஞ்ச இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? வா, எந்திரி வா, சிரிச்ச முகத்தோட இரு, வா. வாமா வா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அம்மா, பொண்ணு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிக்கணுமே. அவனுக்கு எப்படி பிடிக்காம இருக்கும், கேளுங்கம்மா. ஏய், பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏய், பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் சபையில வெளிப்படையா சொல்லிருங்க, நாளை பண்ண பிரச்சனை வரக்கூடாதுல. அதுவும் கரெக்ட் தான். பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல. நான் மாப்பிள்ளை கிட்ட 2 நிமிஷம் தனியா பேசணும். என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாமே. ஏங்க, இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம், பேசிட்டு வரட்டுமே. நீ போப்பா. போடா போ, போய் பேசு. சரிப்பா, போயிட்டு வா. அப்புறம் சார், நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறீங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஒருத்தரை உயிருக்கு உயிரா விரும்புறேன். அவர் கூட தான் என் அடுத்த கட்ட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் குடும்பம் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்க. அவரை பிடிக்கலன்னு உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. மனசு முழுக்க அவரை நினைச்சுக்கிட்டு உங்க கூட எப்படிங்க என்னால நிம்மதியா வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க. தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக்கிடாதீங்க. வெளியில வந்து என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எங்க என்னங்க இது? இதுக்காகலாம் போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? சரி வாங்க போலாம், வாங்க. ஓகே. என்னாச்சுடா, பேசுனியா? பேசிட்டேன்பா. என்ன மாப்பிள்ள, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கிட்ட?
பக்கா ஸ்கெட்சுடி. தம்பி, என் பொண்ணுக்கு எதையும் சாதிக்கலாங்கிற தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாவே இருக்கு. உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. என் வீடு எங்க எப்படி வேணாலும் இருப்பேன். அத கேக்குறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை எல்லாம் கிடையாது. சார் ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க யாருக்கும் தெரியாம தலைமறைவா இருக்கிறது எங்களுக்கு தெரியும். தலைமறைவா? நான் எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? நீங்க பண்ண தப்புக்காக தான். தப்பா? நான் என்ன தப்பு பண்ண? நீங்க டாக்டர் சத்யநாராயணன் தானே? இல்ல அதுக்கு நான் இல்ல அப்படின்னு சொல்ல போறீங்க? என் பேர் சத்யநாராயணன் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் டாக்டர் எல்லாம் கிடையாது. வெளியே போங்க சொல்றேன்ல, 2 பேரும் வெளியே போங்க. பாருங்க, கத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நீங்க பண்ண தப்புக்காக தான் தலைமறைவா இருக்கீங்க. ஒழுங்கா எல்லா உண்மையும் ஒத்துக்கோங்க, இல்லனா நடக்கிறதே வேறையா இருக்கும். என்ன உண்மை? நான் என்னத்த ஒத்துக்கிறேன்னா? என் வீட்டு பூட்டை உடைச்சிட்டு 2 பேரும் உள்ள வந்து என்னையவே கேள்வி கேட்பீங்களா? மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நியாயமா பார்த்தா நாங்க தான் போலீஸ்க்கு போன் பண்ணணும். பண்ணட்டுமா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. எதுக்கு இப்ப வெளியே பூட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க? இப்படி நீங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி நீங்க பண்ண பெரிய தப்பு தான் காரணமா இருக்கும். அத உங்க வாயாலே சொல்லிடுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தேடி வந்தால் நான் இல்ல. 2 பேரும் மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். சார், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. பிரபுங்கிற பையனை கொன்னது நீங்க தானே? உங்களை தான் கேக்குற. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சார் ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க? பிரபுன்றீங்க, நான் உன்னை கொன்னேன்றீங்க. நடிக்காதீங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு மேலயும் நீங்க தப்பிக்க முடியாது. உங்க வாயாலேயே உண்மையை சொல்லிடுங்க. இந்த பாத்மா, 2 பேரும் ஓவர் ஆயமெல்லாம் பழி சுமத்துறீங்க. எனக்கு பிரபு நீ யாரையும் தெரியாது, நான் யாரையும் கொலை பண்ணல. சார் ப்ளீஸ் சார், நீங்க பண்ண தப்புனால அங்க ஒரு குடும்பமே சதைஞ்சு போயிருக்கு. சார் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க சார். நான் தான் இல்லன்றேன்ல, அப்புறம் கேட்டதே கேட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன சாவடிக்கிறீங்க. முதல்ல வெளியே போங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டு கையலோட அண்ணன் ஜெயில இருக்காரு சார். அவரோட குழந்தை அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. அங்க ஒரு குடும்பமே தடுமாறிட்டு இருக்கு சார். ப்ளீஸ் வந்து உண்மை சொல்லி கொஞ்சம் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க சார். ஏய், எனக்கு பிரபுன்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் பேசிட்டு இருக்க. எவ்வளவு நடிச்சாலும் நாங்க இன்னைக்கு உங்களை விடுறதா இல்ல. என்னடி வருத்திட்டே இருக்க? வெளியே போ. தப்பு பண்ணிட்டு மரியாதை இல்லாம வேற பேசுறியா? விடு விடு கயல், கோவப்படாத, நான் பேசுறேன். பின்ன என்ன எழில், இவ்ளோ தூரம் கேட்டும் இல்ல இல்லன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த குற்றவாளி தான் பண்ண தப்ப உடனே ஒத்துக்கிட்டு இருக்கான். நான் பக்குவமா பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன், நீ கூலாரு. இது பாருங்க சார், இனி எதையும் மறைச்சு தப்பிக்க வாய்ப்பே இல்ல. பிரபுவோட சாவுக்கு நீங்க தான் காரணங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் நீங்க தப்பிக்க நினைக்காதீங்க சார். உங்க பொண்ணு ரம்யாவோட கிளாஸ்மேட் தான் கையிலோட தங்கச்சி ஆனந்தி. கொஞ்சம் ஆனந்தி பத்தி யோசிச்சு பாருங்களேன். அவளையும் உங்க மகளா நினைங்க. படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைச்ச பொண்ணு இப்போ பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. தன் தங்கச்சிகளை போலீஸ் பிடிச்சிட கூடாதுன்னு செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி அவங்க அண்ணன் போய் ஜெயில உட்காந்துட்டு இருக்கான் சார். சார் நீங்க வாங்க சார், வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி சரண்டர் ஆகுங்க. கையல் குடும்பத்துக்கு தொலைஞ்சு போன நிம்மதியை திரும்ப கொடுங்க சார். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் பிரபுன்னு எனக்கு யாரையும் தெரியாது, அதுதான் உண்மை. சார் ப்ளீஸ் சார். ஏய், நீங்க 2 பேரும் வெளியே போறீங்களா, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா? போங்க. தப்பு பண்ணிட்டு உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? தப்பு பண்ண உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? விடு. ஐயோ கயல், சொன்னா கேளு. இது டென்ஷன் ஆக வேண்டிய நேரமே இல்ல. நான் பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன். சார் உங்களை பார்த்தா ஏதோ காசுக்காகவோ இல்ல ஈகோவுக்காக கொலை பண்ற ஆள் மாதிரி தெரியல. பிரபு நீங்க கொன்னதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கணும்.
அது என்னன்னு சொல்லி கையிலோட அண்ணனை வெளியே எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். பெத்த மக எப்போ வருவான்னு ஒரு தாயும், கட்டின புருஷன் எப்போ வருவான்னு ஒரு மனைவியும், எப்படா அப்பா வருவாருன்னு 8 வயசுல ஒரு குழந்தையும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். சார், நீங்க சொல்ல போற உண்மையில தான் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமே திரும்ப கிடைக்க போகுது. ப்ளீஸ் சார், கொஞ்சம் வாங்க. முடியலடா. செய்யாத ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லி எப்படி என்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும்? எழில், இந்த ஆள் கிட்ட பொறுமையா பேசினா வேலைக்கு ஆகாது. இவ்ளோ கெஞ்சி எவ்வளவு நக்கலா பேசுறான் பாத்தியா? 4 அரை விட்டாதான் உண்மையை சொல்லுவான். இல்லனா இப்படியே நடிச்சு கொட்டிட்டு இருப்பான் பாரு. இந்த பாருமா, எனக்கு நடிக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, இங்க அதான் பிரச்சனைய. சார், நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா உண்மை பொய்யாயிடாது சார். பிரபுவை ஏன் கொன்னீங்க அத சொல்லுங்க. பிரபுவை நான் கொல்லல. எங்களுக்கு தெரியும் சார், நீங்க தான் கொன்னீங்க. என்ன? இல்ல சார், நீங்க தான் கொன்னீங்க. இல்ல இல்ல இல்ல, பிரபுவை நான் கொல்லல. சார், நீங்க பொய் சொல்றீங்க. அங்க கையில் குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்காங்க சார். நீங்க வந்து சரண்டர் ஆகுங்க சார். கையல் பாவம் சார். இந்த பிரச்சனையினால சரியா சாப்பிட முடியாம, நிம்மதியா தூங்க முடியாம தினம் தினம் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்க ஒருத்தர் செஞ்ச தப்பு இத்தனை பேரை நோகடிக்கிறது ரொம்ப தப்பு சார். அது பெரிய பாவம். வந்து உண்மையை ஒத்துக்கோங்க சார், ப்ளீஸ். இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். பிரபுன்னு யாரையும் தெரியாது, நான் பார்த்தது இல்ல, நான் அவனை கொலையும் பண்ணல. சார், ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உண்மையை ஒத்துக்கோங்க சார். ஏய், வேணா, நான் உங்க கால்ல வேணா விளையாடுறேன் சார். எழில், ப்ளீஸ் என்ன வாங்க பண்ணிட்டு சார். இருக்க? ஐயோ கையல், ப்ளீஸ் என்ன விடு சார். எழில் உன்னை விடுங்கறல. என்ன? அவர் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உண்மையை ஒத்துக்கோங்க சார். சார், ப்ளீஸ் சார், வாங்க சார். எழில், சார், ப்ளீஸ் அதுக்காக நீ யார் காலை பிடிக்க வேணாம். எந்திரிடா. சார், ஏய், ப்ளீஸ் சார். எழில், சார், எந்திரி. நீ please சார். எதுக்காக எவன் காலையோ விழற? என்ன பண்ண சொல்ற? அடிச்ச உண்மையை கேட்க வேண்டியவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. இவர் உண்மையை சொல்லணும், மூர்த்தி வெளியே வரணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஏய், அதுக்காக கண்டவன் கால்ல விழுவியா? என்னாலலாம் அது பாத்துட்டு இருக்க முடியாது. இவனு ஏய் கையல், கையல், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. இத பாருங்க சார், செத்து போன உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையாது சார். ஒரு அப்பாவி பொண்ணா அவ குடும்பமும் உங்களால பாதிக்கப்படும் போது அத பெருசா எடுத்துக்காம இருக்கீங்கல்ல, அதுக்கு உங்க பொண்ணோட ஆத்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காத. கையிலோட தங்கச்சி ஆனந்தி வாழ்க்கை பாதிக்கப்பட போகுது. அவங்க அண்ணன் மூர்த்தி ஜெயில இருக்கா. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நடுத்தெருவுல நிக்க போறாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க பொண்ணு மேல பாசம் வச்சிருந்தீங்களோ அதே அளவுக்கு தான் அவங்க அண்ணா ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிருந்திருப்பாரு. அவரோட பாசத்தை இழந்த அந்த சின்ன குழந்தை கஷ்டப்படணுமா? எழில், இவருக்கு இவர் பொண்ணு மேல உண்மையான பாசம் எல்லாம் கிடையாது. சும்மா பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இல்லனா இன்னொரு குடும்பத்தோட கஷ்டத்தை உணராம இருப்பாரா? எனக்கு பாசத்தை பத்தி தெரியாது. நான் என் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? உங்க பொண்ணு மேல நீங்க உண்மையான பாசம் வச்சிருந்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க பாப்போம். சார், என்ன நடந்துச்சு? எதுக்காக பிரபுவை கொலை பண்ணீங்க? சொல்லுங்க சார். உங்களை நான் அப்பாவா நினைச்சு கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். நான் தான் அந்த ஃப்ராட் பை பிரபுவுக்கு விஷத்தை வச்சு கொன்னேன். ஆமாமா, நான் தான் விஷம் கொடுத்து கொன்னேன்.
என் பொண்ணு பேரு ரம்யா. என் பொண்ணு மேல நான் உயிரே வச்சிருந்தேன். அவதான் என்னோட உலகம். என் மக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சேன். டாக்டருக்கு படிக்கணுப்பான்னு கேட்டா. அதுக்காக அவளை ஆசாசியா நீட் கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டேன். என்ன நடந்தது சொல்லுங்க. சத்யநாராயணன், நீங்க நடந்ததை தான் சொல்றீங்களா இல்ல உங்களை யாராவது மிரட்டி இப்படி சொல்றாங்களா? இல்ல சார், யாரும் என்ன வற்புறுத்தல. நான் முழு சுயநினைவோட தான் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கேன். என் மகளோட மரணத்துக்கு பழி தீர்க்கத்தான் நான் அந்த பிரபுவை கொலை பண்ணேன். அதை இத்தனை நாள் சொல்லாம இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம்? சார், என் மக ரம்யா சாவுக்கு அந்த செத்து போன பிரபு அவன் ஃப்ரெண்டும் தான் சார் காரணம். பிரபுவை கொண்டுட்டேன். அடுத்து அவன் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்க. அந்த பொறுக்கையை கொண்டுட்டு சரணடையலான்னா போலீஸ் கண்ணில் படாம பதுக்கி இருந்த. இந்த கொலை வழக்குல ஒரு பாவமும் செய்யாத அப்பாவி மூர்த்தி என்னால தண்டனை அனுபவிக்கிறத கையிலும் இந்த தம்பியும் புரிய வச்சாங்க. அதனாலதான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் எதுக்காக மூர்த்தி இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம முதல்ல வந்து ஆஜரானாரு? சார், அது இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தோட டார்ச்சரால நடந்தது. கடைவீதிக்கு போன என் அண்ணனை மிரட்டி வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணாரு சார். எதுக்காக அப்படி பண்ணாரு? சார், பிரபுவோட கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எங்களை தான் டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வகையில நாங்களும் தான் காரணம். மண்டபத்துல பிரபுவோட அராஜகம் கைமீறி போகவும் என் தங்கச்சி அவளை காப்பாத்திக்க பிரபுவ ஆணியில தள்ளிவிட்டா. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அவனுக்கு விஷம் கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்த விஷத்தினாலதான் அவன் இறந்தான்னு தெரியாம நான் தான் அவனை புதைச்சேன். இதனாலதான் போலீஸ் தொடர்ந்து எங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணாங்க. தங்கச்சிங்களை காப்பாத்த வேற வழி இல்லாம என் அண்ணன் செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு இப்போ ஜெயில இருக்காரு. பிரபு கேஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சார் உண்மையான குற்றவாளி. மூர்த்தி நிரபராதி. அதுக்கான பேப்பர் சார் இது. கொடுங்க. சத்யநாராயணன் இன்னைக்கே சப்ஜெயில அடைச்சிருங்க. எஸ் சார். அதே மாதிரி ஜெயில இருக்க மூர்த்தியை இம்மிடியேட்டா ரிலீஸ் பண்ண ஆர்டர்ல எழுதியிருக்கேன். அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், இவர் பொண்ணு சாவுக்கு காரணமான பிரபுவோட ஃப்ரெண்டை வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். நாளைக்கு இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்திடுங்க. ஓகே சார். வேலாயுதம் சார், இனி இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க யாரும் கயல் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இது என்னோட ஸ்ட்ரிக்டான உத்தரவு. ஓகே சார். பிரபுவுடைய கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறது தான் என்னோட நோக்கமே தவிர யார் மேலேயும் எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது சார். கயல், நான் உங்கள் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணதுக்கு
பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வராது, அதுக்கு நான் கேரண்டி. சார் ம் கூட்டு வாயா. இந்தாங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க சார் ஆ? சார் என்ன சார், ஒரு நிமிஷம் கயல் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். சீக்கிரம் பேசிட்டு வாங்க. அம்மா, இப்ப எதுக்குமா ஃபீல் பண்ற? இல்ல சார், பாசத்துக்கு ஏங்குற உங்க மனசை புரிஞ்சுக்காம அயோக்கியன்னு நினைச்சு ஆரம்பத்துல உங்க சட்டைய புடிச்சு ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன். அதுக்கு காரணம் நீ உங்க அண்ணன் மேல வச்சிருந்த அளவு கிடந்த பாசத்தினாலதாம்மா. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படிதாம்மா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. நீ என்கிட்ட கத்தும்போது ஏன்பா தப்பு பண்றீங்கன்னு என் மகன் ரம்யா கேட்ட மாதிரி இருந்ததுமா. அந்த ஒரு நிமிஷம் தான் என்கிட்ட உரிமையா சண்டை போடுற என் மகன் ரம்யாவை உனக்குள்ள பார்த்தம்மா. இத பாருமா, ஒன்னு என் பொண்ணாதாம்மா பாக்குறேன். இது என் மகளுக்கு செய்யற கடமையா நினைச்சுக்கிறேம்மா. என் மக சாவுக்கு காரணமான ஒரு கொலை பண்ண, அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிக்கிறேன். அதனால யாரும் என்ன பாவமால பார்க்காதீங்க. என் மகளை கொடுமைப்படுத்தின அந்த பிரபுவோட ஃப்ரெண்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டா அடுத்த நாள் தூக்குனாலும் சாவு மேடையில நிம்மதியா கண்ண மூடுவேம்மா. ஐயோ சார், நல்லவங்கள சட்டம் தண்டிக்காத. நீங்க தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்துருவீங்க. கண்டிப்பா அந்த பொறுக்கி நாயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் சார். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஆமா சார். சந்தோஷம் சந்தோஷம். என் லைஃப்ல முத முறையா இப்படி ஒருத்தர் சொல்லி அந்த வார்த்தையை காதார கேட்கிறேன் சார். உங்க மகளோட இழப்பு யாராலையும் ஈடுகட்ட முடியாத ஒண்ணு. என் அம்மாவோட அண்ணன் பையன் சார்பா அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். தம்பி, உன்னுடைய மன்னிப்பு என் மனக்காயத்தையும் வலியையும் ஆத்தாதுப்பா. ஒரு பொண்ணு ஒழுக்கமா இல்லைன்னா அவளால ஒட்டுமொத்த குடும்பமும் சீரழிஞ்சிரும்னு கண்டிக்கிற பெத்தவங்க இந்த ஆம்பளை பையனை மட்டும் எப்படியோ போன்னு தண்ணி தெளிச்சு விடுறதாலதான் என்ன மாதிரி பெத்தவங்க மகளை இழந்துட்டு காலத்துக்கு கண்ணீர் வடிக்கிறோம். தன்னை போல பிறரை நினைன்னு பெரியவங்க தெரியாம சொல்லலாமா? இந்த காலத்து பசங்க ஒவ்வொரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கும்போது தான் வீட்டு பொண்ணை ஒருத்தன் தப்பா பார்த்தான்னா தனக்கு எப்படி வலிக்கும்னு யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சாலே பொண்ணுங்க போட்டோ மார்பிங் பண்றது எவனும் அந்த கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டாமா. அம்மா கயல், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அண்ணன் வெளியே வந்துருவா. உன்னையே மறந்து உழைக்கிற உன்னோட தியாக உள்ளத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம நீ குடும்பத்தோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா. நான் வரேன் சார். டைம் ஆச்சு சார், வாங்க. அப்ப நான் வரேன். சரிங்க சார். வரேங்க. போங்க சார். கயல், போலாமா?
பிடிக்கலையாப்பா? ஏன்பா இவ்வளவு நாளா என்ன பார்க்க வரல? உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருப்பா, ப்ளீஸ்ப்பா. அண்ணி, அனு அண்ணனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அண்ணி. என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது அன்பு? இப்ப வந்துருவாரு, அப்ப வந்துருவாரு, காலையில வந்துருவாருன்னு நானும் குழந்தைகிட்ட எவ்வளவுதான் போய் சொல்றது? என் மனசே விட்டு போச்சு அன்பு. இதுக்கு மேலேயும் அனு கேட்கறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அண்ணுக்குட்டி, அப்பா வந்துருவாருடா. இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு. நாளைக்கு மதியானம் அவரோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிருக்காரு அனு. நீங்க ஏமாத்துறீங்க. கண்டிப்பா வந்துருவாரு அனு. வந்துருவாரு இல்ல? வந்துட்டேன். அப்பா, கடவுளே, இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் என்னோட வேண்டுதல் உனக்கு கேட்டிருக்கு. முருகப்பெருமானே, இந்த சந்தோஷம் என் மக வாழ்க்கையில நிலைச்சு இருக்கணும். ஆமா, நானும் அதப்பா. தெரியலையே. மா, என்ன உள்ள பாக்க? அண்ணி, எனக்கு புரிஞ்சிருச்சு. சம்திங் சம்திங். மா மா இவர் வேற. மா மா, என்ன கத்தாம வாங்க. வா, என்ன வாடா. உன் தங்கச்சியை பாரு. நல்லா இருக்குல்ல? அண்ணா, புரியுதா? அக்கா அவங்க ஆளை பார்க்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சுமாரு. இது எழில் வாங்கி கொடுத்த வாட்ச். இன்னைக்கு இதையே கட்டுவோம். தனு, ரொம்ப நன்றி தனு. கையில இப்படி பாக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா என் உசுர கையில புடிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. நம்மள பத்தியே யோசிச்சுட்டு இருந்த கையல் இன்னைக்குதான் தனக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கா. இந்த திருப்தி போதும் எனக்கு. இன்னைக்கு சாவு வந்தாலும் நான் எதை பத்தி யோசிக்காம கண்ண மூடிட்டேன். இருங்க அத்தை. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்காக உங்களை அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். நல்லதே நினைங்க அத்தை. பாட்டின்னு கூப்பிடுற கையிலோட குழந்தைய நீங்க தூக்கி கொஞ்சணும். அத பத்தி மட்டும் யோசிங்க அத்தை. அங்க பாருங்க, ரசிச்சு பாருங்க அத்தை. இதனோ பாருடி, என் தங்கச்சி அப்படியே கண்ணுக்கு நிறைவா அப்படியே கேலண்டர்ல இருக்கிற மாதிரி அசல் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. அதனாலதான் பொண்ணுங்களை எப்பவுமே பூ வச்சுக்க சொல்லி சொல்லுவாங்க. அக்கா முகத்துல கல்யாண கலை வந்துருச்சுல்ல? இங்க பாருங்க, அம்மா அம்மா எல்லாரும் கிளம்பிடலாம். அவன் நம்மள பார்த்தனா சந்தேகம் வந்துடும். வாங்க வாங்க கிளம்பிடலாம். வாங்க. சரி வாங்க.
டேடி நீ அப்படி போய் உட்காரு தானோ நீ அப்படி உட்காரு அண்ணா நீ பேப்பர் சரி, படிக்கிற மாதிரி பாரு. நீ ஏதாவது பண்ணு ஆ? இங்க பாத்தியா இந்த நியூஸ்? அம்மா சொல்லு கையல். என் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணோட குழந்தைக்கு பர்த்டே. நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.